மேகதாது அணைக்கு அளவீடுகள் என்னை பொறுத்த மட்டும் மேகதாது அணை என்பது மத்திய அரசினுடைய அனுமதி இல்லாமல் அமைக்க முடியாது. தமிழக அரசினுடைய ஒத்தாசை இல்லாமல் அதை அமைக்க முடியாது சட்டப்பூர்வமாக. கர்நாடகத்தினுடைய அரசியல்வாதிகள் மேகதாதுவை வைத்து அரசியல் செய்யலாம். ஆனால் தமிழகத்தினுடைய அரசியல் தலைவர்கள் அனைவரும் ஒரே கருத்தோடு தமிழகத்தினுடைய நலனை மையமாக வைத்து இதை அரசியலாக்காமல் நம்மை பொறுத்த மட்டும் ஒத்த கருத்தோடு நம்முடைய நியாயத்தை எடுத்துச் சொல்ல வேண்டிய நேரம் இருக்கிறது. மத்திய அரசு, குறிப்பாக மோடியினுடைய அரசு, தமிழ்நாட்டிலே மீண்டும் மீண்டும் பாஜக தோல்வியுறுவதனுடைய வெறுப்பு, தோல்வி இதனுடைய மைய கருத்தாக 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். இப்பொழுது தமிழக மக்கள் அவர்களுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்திருக்கிறார்கள். இந்த கவலையெல்லாம் பாஜகக்காரர்களுக்கு இருக்கும், மோடிக்கு இருக்கும், அமித்ஷாவிற்கு இருக்கும். அதற்காக தமிழகத்தை அவர்கள் பழிதீர்க்கக்கூடாது, இதற்கு அனுமதி வழங்கக்கூடாது. கர்நாடகாவுக்கு அனுமதி வழங்குகின்ற பொறுப்பு என்பது மத்திய அரசு, குறிப்பாக மோடி அவர்களிடம் இருக்கிறது. அந்த அனுமதி இல்லாமல் அவர்கள் எந்த செயலையும் அங்கே செய்ய முடியாது. சும்மா பூச்சாண்டி வேலை காட்டுறதெல்லாம் கர்நாடகம் காட்டலாம். ஆனால் அவர்களுக்கு அனுமதி இல்லாமல், மத்திய அரசினுடைய அனுமதி இல்லாமல் அதை நடத்த முடியாது. மோடி அவர்களுடைய அனுமதி இல்லாமல் நடத்த முடியாது. மோடி அவர்கள் அனுமதி கொடுக்கக்கூடாது. ஆனால் இப்போ ஏற்கனவே நம்ம நீட்லேருந்து பல விஷயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே வரோம். இப்போ இந்த ராமஜென்ம பூமியில் அங்கே இருக்கக்கூடிய அந்த ட்ரஸ்ட்டில் முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சி இதை எவ்வளோ வலுவாக எதிர்க்கப்படுது? மிக கடுமையாக எதிர்க்க போகிறோம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் இதில் தொடர்ந்து இந்தியா முழுவதும் இதற்காக காங்கிரஸ் கட்சி போராட்டம் நடத்தியிருக்கிறது. இந்தியா முழுவதும் இதற்காக முக்கிய தலைவர்களை அனுப்பி பத்திரிகைகளில் இதை பற்றி பேச வைத்திருக்கிறோம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் மக்களுக்கு, ஏனென்றால் இதில் பாஜக ஆர்எஸ்எஸ் காரர்கள், சங்கிகள் ராமர் கோயில் உண்டியல்லே கையை வச்சுட்டார்கள் என்பது தான் கொடுமை. ஊரெல்லாம் சொல்லி நான் ராமர் கோயில் கட்ட போகிறேன், ராமர் கோயில் கட்ட போகிறேன், செங்கல் கொடுங்கடா, அதை கொடுங்கடா, இதை கொடுங்கடான்னு வசூல் போட்டவங்க கடைசி அந்த உண்டியல்லே கையை வச்சு உண்டியல் களவாணிகள் இந்த பாஜக காரர்கள் என்பது நிறைவு தெரிஞ்சிருக்கு. ஆர்எஸ்எஸ் காரர்களும் பாஜக காரர்களும் கோயில் காசை களவாண்டு தான் அரசியல் நடத்திக்கிட்டு இருக்காங்கிறது வெளியில் வந்துருச்சு. குடிவட்ட திருடர்கள் விழி புதுங்கி நிற்கிறார்கள். ஆனால் பிரதமர் மோடியை பொறுத்த மட்டும் கோயிலை திறக்க வந்தார். கோயிலுக்கு திறக்க வரும்போது மட்டும் பயங்கரமாக பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு வந்தார். பார்த்தா இதில் திருட்டு நடந்திருக்கு. இதை பற்றி வாயை திறக்கலை, ஒரு வார்த்தை சொல்லலை. ஏனென்றால் அவரோடு கூட இருப்பவர்களுடைய பொறுப்பாக இருக்கிறது இந்த கோவில். அயோத்தி கோயிலில், ராமர் கோயிலே இவ்வளவு பெரிய திருட்டு நடத்தக்கூடியவர்களாக இருப்பவர்களை பற்றி வாய் திறக்காமல் பாஜக இருப்பதை கடுமையாக இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் காங்கிரஸ் கட்சி எழுப்பும். எங்களை பொறுத்த மட்டும் இதில் நீதி கிடைக்க வேண்டும். ராமருக்கே நீதி வாங்க வேண்டிய நிலையில் நிற்கிறான். ராமருடைய கோயிலுக்கே இந்த நீதி வழங்க வேண்டிய நிலைமையில் நிற்க வேண்டியதாக இருக்குது. பாஜகவை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு எல்லாமே வியாபாரம், எல்லாமே பணம், எல்லாமே வசூல். இதுதான் பாஜக ஆர்எஸ்எஸ் பழக்கம். இதனை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி பாராளுமன்றத்திலே கடுமையாக குரல் கொடுக்கும்.